ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த மல்லி இருந்துக்கிட்டு நான் வந்து எப்படியாச்சும் வெண்பாவை கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா என் வீட்டுக்காரர் அதாவது விஜய் வந்து என்னை பயங்கரமாக திட்டி விட்டுட்டாரு. அவர் வந்து நான் வெண்பா மேலே வச்சிருக்கிற பாசம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு போல். அவர் நினைக்கிறது தப்பு அப்படின்றத வந்து நான் அவருக்கு நிரூபிக்கணும், அவருக்கு வந்து நான் அதை உணர்த்தணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக வெண்பாவை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் போகிறாங்க. ஆனால் 2 பேரும் தனித்தனியாக போகிறதுனால எந்த ஒரு பலனும் இல்லை. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்தாதான் சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்தாதான் கண்டிப்பாக வெண்பாவை காப்பாற்ற முடியும், வெண்பாவை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற இதனால இவங்க இருந்துக்கிட்டு சரி நம்ம சேர்ந்தே போய் தொலைவோம், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தலையை அடிச்சுக்கிட்டு மல்லி பின்னாடியே போகிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு ஆட்டோவில் போக தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க, என் குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, என் குழந்தை எங்கே போனானே தெரியல, நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேச்சு வாக்கில் வந்து இவங்க போட்டு விட சரி ஃபோட்டோ காட்டுங்க, ஒரு வேளை பார்த்துன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த பொண்ணு தான் என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அடடே இந்த பொண்ணா, இந்த பொண்ணு அந்த பொம்பளை ஏற்றிக்கிட்டு போச்சே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல என்ன சார் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு. அதுவா இந்த குழந்தை எங்கேயும் தெரியாமல் நான் வழி தவறி வந்துட்டேன், என்னை காப்பாற்றுங்கன்னு இந்த குழந்தை ஓடி வந்துச்சு. இந்த குழந்தைய ஒரு பொம்பளை தான் இந்த என் ஆட்டோவில் தான் ஏற்றிக்கிட்டு வந்து ஒரு வீட்டான இறக்கி விடுன்னு சொன்னால் நானும் இறக்கி விட்டு அடுத்த ரவுண்டே நான் உங்களை ஏற்றிட்டு வந்துட்டுருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல ஐயோ சார் அவள் வந்து எங்கள் பொண்ணை கடத்திட்டு போயிருக்கா அது தெரியலையா உங்களுக்கு அப்படின்னதும் அப்படியா அப்போவே நான் நினச்சேன் அந்த குழந்தை கொஞ்சம் கூட அவள் கூட உட்காந்துட்டு வரதுக்கு விருப்பமே இல்லாமல் தான் வந்துச்சு, ஒருவேளை மயக்கத்தில் இருந்துச்சோ என்னவோ தெரியல. ஆனால் அவள் பண்ண தில்லுமுள்ளு வேலை எனக்கு தெரியல. அவள் வந்து அந்த குழந்தைக்கு பாட்டியாக இருக்கலாம், இல்லை பெரியம்மாவாக இருக்கலாம், இல்லை சித்தியாக இருக்கலாம், ஏதோ ஒரு உறவாக இருக்கும். அதனால தான் அந்த குழந்தைய கூப்பிட்டு வரான்னு நான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்கேம் மாதிரி நடந்திருக்குன்றது எனக்கு இப்போ தானே தெரியுது. அவளை சும்மா விடக்கூடாது சார், சும்மாவே விடக்கூடாது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் போலீஸோடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்ல சரிங்க நீங்கள் விஜயோட அந்த ஆட்டோக்காரரோட போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு போலீஸை கூப்பிட்டு வாங்க, நானும் இந்த ஆட்டோ டிரைவரும் அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல நீ மட்டும் போய் என்னத்தாங்க கிளிக்க போகிறேன், ஏற்கனவே என் பொண்ணு தொலைச்சிட்டேன், இதுக்கு மேலே இன்னும் பண்ண தேவையில்லைன்னு சொல்ல நம்ம சண்டையை நம்ம வீட்டில் போய் வச்சுக்கலாம், இல்லை வேறு எங்கேயாச்சும் வச்சுக்கலாம், இப்போ அதை பேசுறதுக்கான நேரமும் இல்லை, அதை பேசணுன்ற அவசியமும் இல்லை, நம்ம டார்கெட் முழுக்க இப்போ எப்படியாச்சும் வெண்பாவை காப்பாற்றணும் அதில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி ஏதோ ஒன்று பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்ததும் இந்த இடத்துல தான் மேம் நான் வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டக்குறை சொல்ல ரொம்ப நன்றி ஏன்னா நீங்கள் பண்ண உதவியை என்னால் எப்போவுமே மறக்க முடியாது, நீங்கள் செஞ்சது சின்ன உதவியாக இருந்தாலும் காலத்தால் அது பெருசாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நன்றி சொல்லிவிட்டு ஆட்டோ கடை பணத்தை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு அந்த ரூமுக்கு கிளம்புறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரிய வருது வெண்பாவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரவுடிங்க எல்லாம் டேய் நம்ம உஷாராக இருக்கணும்டா, இந்த பொண்ணு தங்க முட்டை போடுற வாத்து, அதனால் இந்த பொண்ணை நம்ம விட்டுட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த பொண்ணை கடத்தி வச்சுருக்கிறதுனால நம்ம கோடியாக பணம் கேட்டால் கூட அவங்க அப்பா கொடுப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேடம் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம உஷாராக இருக்க வேண்டியது மேலே. அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணை மட்டும் நம்ம தப்பிக்க விட்டுட்டோம், அதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே பெரிய தப்பு பண்ணது யார் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நம்மளாக தான் இருக்கும். அதனால் நான் சொல்கிறத கேளுங்க, எப்படியாச்சும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை வந்து கூட்டு போயிடணும்னு சொல்லிட்டு அந்த மல்லி நினைப்பா, அது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி நம்ம நினைக்கிறது எல்லாமே நல்லா தான் நடக்கும், யாரும் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமே ஒரு குதூகலமாக மாறிட்டுருக்கு. ஆனாலும் மல்லி வந்து அந்த இடத்துலேருந்து எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளானை போட்டு அந்த வெண்பாவை தூக்கிட்டு வரலான்னு பார்க்குறப்ப தான் அழகா நீயா உன்னை தாண்டி தேடிட்டு இருந்தேன், பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு உன் பொண்ணை கூப்பிட்டு போடின்னா நீ வந்து திருட்டு வேலை, அதாவது யாருக்கும் தெரியாமல் வந்து உன் பொண்ணை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற, அது என்கிட்டயாவா, என்கிட்டலாம் நீ நினைக்கிறது நடக்காது, ஏன்னா நானே சகலகலா வில்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்பாவை கட்டி வச்சுருந்ததுக்கு சேருக்கு பக்கத்துலேயே மல்லியும் கயிறை போட்டு கைட்டே கட்டி விட்டுறா. அடி பாவி இப்படி பண்ணி போட்டு அடி ஒரு குழந்தைய காப்பாற்றுறது வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. வேறு என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.